நம்ம தமிழ்லயும், தெலுங்குலயும் பார்த்த கமர்ஷியல் படங்கள் கூட கம்பேர் பண்ணும்போது, மலையாளத்தில வரக்கூடிய கமர்ஷியல் படங்கள் கொஞ்சம் சர்ட்டிலா தான் இருக்கும். அவங்க ஹீரோயிசம ஹேண்டில் பண்ற விதம் கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கும். இன்னும் சொல்லப்போனா, அவங்களோட அந்த ஹீரோயிசம் நமக்கு பத்தாது. ஆனா ஆர்டிஎக்ஸ்ல அந்த ஹீரோயிசம் ஓரளவுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. கிட்டத்தட்ட அந்த ஒரு மீட்டர்ல தான் இந்த பல்டியுமே இருந்துச்சு. என்ன ஆர்டிஎக்ஸ்ல த்ரூ அவுட் நம்மள என்டர்டெய்னிங்காவும், எங்கேஜிங்காவும் வச்சிருப்பாங்க. ஆனா இங்க அப்படி இல்ல. நம்மள அங்கங்க மட்டும் தான் ஹோல்டு பண்றாங்க. ஒரு இன்ட்ரஸ்டிங்கான சீன்ஸ் மூலமாவோ, ஃபைட் சீன்ஸ் மூலமாவோ, இல்ல சாங்ஸ் மூலமாவோ அங்கங்க மட்டும் தான் ஹோல்ட் பண்றாங்க. அந்த த்ரூ அவுட் நம்மள இன்ட்ரஸ்டிங்காவோ, எங்கேஜிங்காவோ, ஒரு என்டர்டெய்னிங்காவோ வச்சுக்கல. ஸ்க்ரீன் பிளே ஸ்டார்ட் டூ எண்ட் ஒரே ஃப்ளோல தான் போகும். பெரிய வேரியேஷன்லாம் இருக்காது. பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்காது. கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும். ஆனா, அந்த கதையில வரக்கூடிய கேரக்டர்ஸ டிசைன் பண்ண விதம், அந்த ஒரு ஒரு கேரக்டருக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு யூனிக்னெஸ்ஸு, அதுல நம்ம இதுவரைக்கும் பார்க்காத ஆக்டர்ஸ் அந்த கேரக்டர்ல நடிச்சிருந்தது. அவங்களோட அந்த பெர்ஃபார்மன்ஸு, விஷுவல்ஸு, மியூசிக்கு, முக்கியமா ஃபைட் சீன்ஸு, அத கோரியோ பண்ண விதம், இது எல்லாமே சேர்ந்து படம் முடியும்போது நமக்கு படம் ஓரளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு தோணும். அதுவே ஸ்க்ரீன் பிளேவும் இன்னும் பெட்டரா இருந்திருந்தா, படம் உண்மையிலே பயங்கரமா இருந்திருக்கும். பட் அதுதான் மிஸ்ஸிங். நெக்ஸ்ட் மியூசிக் வைஸ் சாய் அபயங்கர் கையில வந்து 7, 8 படம் இருக்கு. இப்ப தான் ஃபர்ஸ்ட் படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஓரளவுக்கு டீசென்ட்டாவே பண்ணியிருந்தாங்க. என்ன நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த கமர்ஷியல் படங்களோட பேக்கிரவுண்ட் ஸ்கோருக்கும், இந்த படத்துல அவங்களோட அப்ரோச்சும் ரொம்ப டிஃபரெண்ட்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல நம்ம அவங்களோட அந்த மீட்டருக்குள்ள அடாப்ட் ஆறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. என்ன இந்த பேக்கிரவுண்ட் ஸ்கோர் சூட் ஆவுதா, ஆவலையா அப்படின்ற ஒரு கன்ஃப்யூஷன்லயே இருக்கோம். அப்புறம் போக போக நம்ம அடாப்ட் ஆன பிறகு நமக்கு இன்ட்ரஸ்டிங்கா தான் இருக்கு. முக்கியமா அந்த லவ் சாங்கா இருக்கட்டும், பல்டி தீம் மியூசிக்கா இருக்கட்டும், அது எல்லாமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. ஓவராலா ஒரு டீசென்ட்டான ஒர்க்கு.